ஃப்ரெண்ட்ஸ் ப்ரைஸ் தி லார்ட். வெல்கம் டு திஸ் சேனல். இந்த சேனல் பேர் லுத்தரன் லைட். இந்த சேனலில் நம்ம லுத்தரன் சர்ச்சஸில் உள்ள அந்த லிட்டர்ஜி, ஹிம்ஸ், ஆர்டர் ஆஃப் சர்வீஸ் போன்ற விஷயங்களை நம்ம தொடர்ச்சியாக பார்க்க போகிறோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என் மெய்ப்பர் கர்த்தரானவர் அப்படின்ற அந்த ஹிம்மை எப்படி பாடுறது, அந்த ஞான பாடலை எப்படி பாடுறது, அந்த ஞான பாடலில் என்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஒரு வாட்டி நான் அந்த பாட்டை உங்களுக்கு ஒன் டைம் ஃபுல்லாக வாசிக்கிறேன், அப்புறம் நான் பாடுறேன். ஓகேவா? ரொம்ப ஆடியோ குவாலிட்டி எதிர்பார்க்க வேணாம், ஏன்னா லைவாக நான் இதை செய்கிறதுனால நான் முடிஞ்ச அளவுக்கு குவாலிட்டி நான் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே, ஒரு வாட்டி வாசிக்கிறேன், அப்புறம் ஒரு வாட்டி பாடுறேன் பாருங்கள். என்னை கர்த்தரானவர் நன்றாக காத்து வந்தார், அனைத்தையும் என் இரட்சகர் குறைவில்லாமல் தந்தார், அனைத்திலும் ருசி தெய்வீக வார்த்தையாகிய நல்மேய்ச்சல் எனக்குண்டு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் சாங்கோடைய ஸ்ட்ரக்சர், சாங்கோட டியூன் இது தான். ஸோ நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஆக்சுவலாக ரொம்ப பர்ஃபெக்டான கீபோர்ட் பிளேயிங் இப்போ நான் பண்ணல. அந்த பாட்டுக்குள்ளே எக்ஸாக்டான ஹார்மோனியை நான் வாசிக்கல, டைமிங்லாம் மிஸ் பண்ணிருந்திருப்பேன். பாடினப்போ கூட ப்ராப்பராக பாடினான்னு தெரியல, பட் ஆல்மோஸ்ட் இந்த மாதிரி தான் அந்த பாட்டு. ஸோ நீங்கள் கற்றுக்கணும், நீங்கள் உங்கள் சர்ச்சில் பாடணும். இந்த சேனலை ஆரம்பித்ததுக்கான நோக்கம் என்ன அப்படின்றத நான் சொல்லிடுறேன். இதுக்காக நான் தனி வீடியோவும் போடுறேன். ஆக்சுவலாக என்னென்னா, லுத்தரன் சர்ச்சஸில் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், ஏன்னா நான் லுத்தரன் சர்ச், ஐ கம் ஃப்ரம் அ லுத்தரன் சர்ச், லுத்தரன் பேக்ரவுண்ட். ஸோ நான் பார்த்ததில் டவுனில் உள்ள சர்ச்சஸ் நல்லா இருக்கும். அங்கே உள்ள கொயராக இருக்கட்டும், அங்கே உள்ள சிங்கிங்காக இருக்கட்டும், அங்கே உள்ள ஈவன் பிரசங்கம் எல்லாமே பெட்டராக இருக்கும். பட் கிராம சபைகளில், அந்த வில்லேஜ் சர்ச்சஸில் அந்தளவுக்கு கைட் பண்ணுறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மக்கள் யாரும் தன்னை கைட் பண்ணல அப்படின்ற அந்த ஒரு ஏக்கம் அவங்கள்ட்ட பார்க்க முடியும். அங்கே ப்ராப்பராக ஹிம்ஸ் பாடுறது கிடையாது. ஹிம்ஸ் கொஞ்ச நாள் விட்டால் ஹிம்மே அழிஞ்சிருன்ற மாதிரியான சூழ்நிலை தான் பார்க்க முடியுது. ஸோ நம்ம சேனல் மூலமாக உங்கள் சர்ச்சில், நீங்கள் ஒரு கிராம சர்ச்லேருந்து, வில்லேஜ் சர்ச்லேருந்து இதை பார்த்துட்ருக்கீங்க, அல்லது டவுன் சர்ச்லேயும் ஒரு கைடன்ஸ் எனக்கு இல்லை, ஒரு ஸ்பிரிச்சுவல் கைடன்ஸும் இந்த மாதிரியான மியூசிக்கல் கைடன்ஸ் எனக்கு இல்லைன்னு சொன்னால், கண்டிப்பாக இந்த சேனல் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு அதுக்காக தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்க்குறது என் மெய்ப்பர் கர்த்தரானவர், இந்த ஹீம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ இந்த பாட்டில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்றத பார்ப்போம். சாங் டீட்டெயில்ஸ் பாட்டு பேர் என் மெய்ப்பர் கர்த்தரானவர். ஓகே, கீ சிக்னேச்சரை பொறுத்த வரைக்கும் ஜி மேஜர். ஓகே, நீங்கள் நான் ஜஸ்ட்டு பாடுறதுக்கு தான் நான் கற்றுத்தரேன், கீபோர்ட் கிளாஸ் இல்லை அது. பட் இருந்தாலும் நான் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு டெக்னிக்கல் டேர்ம்ஸ் எல்லாத்தையும் நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ ஜி மேஜரில் இருக்குது, டைம் சிக்னேச்சர் 4/4. இது ஒரு 23ஆம் சங்கீதத்தை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு ஞானப்பாட்டு. இது ஒரு சங்கீதத்தை, பைபிள் வசனத்தை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஞானப்பாட்டு ஆக்சுவலாக அது. ஓகே, ஆக்சுவலாக இந்த பாட்டு பார்த்திங்கன்னா, இதில் என்ன உங்களுக்கு 23ஆம் சங்கீதத்தில் என்ன இருக்குது அப்படின்னா, கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும், கடவுளை ஒரு மெய்ப்பராக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சங்கீதம் அது. அவர் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுறாரு, கைட் பண்ணுறாரு, நடத்துகிறாரு. என்ன சொல்கிற க்ரீன் பாஸ்டர்ஸில் நம்மளை கொண்டு போய் விடுறாரு. ஆக்சுவலாக ஸ்டில் வாட்டர்ஸ். ஸோ இதெல்லாம் ஒரு விஷயங்களும் எதை குறிக்குதுன்றதையும் நான் மென்ஷன் பண்ணிருக்கேன். க்ரீன் பாஸ்டர்ஸ் அப்படின்றது ஸ்பிரிச்சுவல் நரிஷ்மெண்ட்டை குறிக்குது. நம்மளுக்கு ஆவிக்குரிய நரிஷ்மெண்ட் தேவைப்படுது. அண்ட் ஸ்டில் வாட்டர்ஸ்ன்னு சொல்லும் பொழுது அமர்ந்த தண்ணீர், ஓடுற தத்தளிக்கிற கொந்தளிக்கிற தண்ணீர் இல்லை, பட் ஸ்டில் வாட்டர்ஸ், அமர்ந்த தண்ணீரில் நம்மளை பீஸ்ஃபுல்லாக ரெஸ்ட்டாக இருக்கக்கூடிய வகையில் நடத்துகிறாங்க கடவுள்.
அண்ட் நம்மளோட ஆத்மாவை தேற்றுறாங்க, இன்னர் ஹீலிங்கை கொடுக்குறாங்க. அண்டு நீதியின் பாதைகளில் நடத்துகிறார்ன்ற வசனத்தை நம்ம வந்து பார்க்குறோம். பார்ட்ஸ் ஆஃப் ரைச்சஸ்னஸ், அதாவது நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், கர்த்தர் என்னை காப்பார், அந்த மாதிரி இல்லை. கர்த்தர் என்னை காப்பார், என்னை காக்கிறவர், என்னை பாதுகாக்கிறார். அதே சமயத்தில் நீதியின் பாதைகளில் என்னை நடத்துகிறார் அப்படின்ற அந்த விஷயத்தை நம்ம பார்க்குறோம். ஸோ தாவீது வந்து இது எழுதுறதை நம்ம பார்க்குறோம். பார்ட்ஸ் ஆஃப் ரைச்சஸ்னஸ் அண்ட் இது வந்து ஒரு மாரல் கைடன்ஸ், என்ன செய்யணும், எது செய்யக்கூடாது, எது சரி தவறுன்றது வேத வசனங்களின் மூலமாக, ஆவியானவரின் மூலமாக இன்றைக்கி நம்மளை தேவன் நடத்தணும்னு நாமளும் வேண்டணும் இல்லையா? அண்டு வந்து மரண பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் அப்படின்ற வார்த்தை அதில் வருது. ஸோ தேவன் வந்து நம்மளுடைய ஆபத்தான நாட்களிலும் நம்மளை வந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு தேவனாக இருக்கிறாரு. அண்ட் அதே சேம் டைம் இது நியூ டெஸ்டமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எப்படி இதை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னால், பாவ இருளின் பள்ளத்தாக்கில் இருந்தாலும் நான் வந்து பயப்படேன். அப்படின்னா என்னென்னா, பாவம் செய்கிற எல்லா வித வாய்ப்பும் எனக்கு சுற்றி இருந்தாலும் நான் பயப்பட மாட்டேன். கர்த்தர் என்னை காக்கிறவர், நான் பாவம் பண்ண மாட்டேன், கர்த்தருக்கு நேராக நடந்து போவேன்ற மாதிரியான ஒரு ஸ்பிரிச்சுவல் ஒரு லெசன் அது. ஓகே. அண்டு தேவனுடைய கோலும் தடியும் என்னை தேற்றும்னு சொல்லும்போது, கோலும் தடியும் சொல்லும்போது தேற்றுன்ற வார்த்தை அவர் பயன்படுத்துகிறார். ஸ்டில் கோலும் தடியுன்றது உங்களுக்கே தெரியும், டிசிப்ளின். தேவனுடைய கோல்ன்றது எப்போவுமே நம்ம டிசிப்ளின் பண்ணுறதுக்கு அவர் வச்சுருக்கிறார், அதை செய்கிறார். ஸோ நம்ம டிசிப்ளினாக இருக்கணும். தேவனுடைய கோலும் தடியும் நம்மை தேற்றும். அண்டு கண்டிப்பாக எதிரிகளுக்கு முன்பாக பந்தய ஆயத்தப்படுத்தி அந்த வார்த்தையெல்லாம் பார்க்குறோம். அண்டு குட்னஸ் அண்ட் மெர்சி ஃபாலோசஸ், லைஃப் லாங் அஷூரன்ஸாக ஜீவன நாள் முழுவதும் நன்மையும் கிருபையும் தொடரும்ன்றதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அண்டு கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களை நிலைத்திருப்பேன்ற வார்த்தைகள் எல்லாத்தையும் நம்ம வந்து அதில் படிக்கிறோம். இந்த விஷயங்கள் எல்லாமே இந்த ஹிம்மில் வருது. ஓகேவா? இந்த ஞானப்பாட்டு பார்த்திங்கன்னா ஜெர்மன் லாங்குவேஜில் உள்ள ஒரு ஞானப்பாட்டு. ஜெர்மன் டைட்டில் பார்த்திங்கன்னா டர் ஹர் ஐஸ்ட் மைன் கெட் ட்ரூவர் ஹர்ட்னு நினைக்கிறேன், எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. அது ஐ டோன்ட் நோ ஜெர்மன், பட் இதுதான் அதுக்கான ஸ்பெல்லிங், இது தான் ஆக்சுவலாக. ஸோ அதாவது கர்த்தரின் மெய்ப்பராக இருக்கிறார் அப்படின்றது தான். இந்த டெக்ஸ்ட் ரைட்டர் வந்து இது ஆக்சுவலாக 23ஆம் சங்கீதம். ஆனால் இதை வந்து பேராஃப்ரைஸ்டாக இந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி எழுதுனது யாருன்னா கொர்னீலியஸ் பெக்கர் 1598 எழுதியிருக்காங்க. டியூன் வந்து விட்டன்பர்க் டியூன், ஹிம் டியூனு, ஆக்சுவலாக ஓல்டு டியூன், அது பழங்கால டியூன் அது. ஸோ அந்த 23ஆம் சங்கீதத்துடைய பேராஃப்ரைஸ் தான் இந்த பாட்டு. ஸோ இந்த பாட்டை நம்ம பாடும்பொழுது ஒரு காமாக ஸ்டெடி டோனோட பாடணும். அண்ட் வந்து வாய்ஸ் வந்து ஜென்டில் அண்ட் ஸ்மூத்தாக வச்சுக்கணும். ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல் சிங்கிங்காக இல்லை, ரொம்ப கத்தியோ அல்லது ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக பாட வேண்டிய அவசியம் இல்லை. டிவோஷனலாக இது வந்து பாடணும் நம்ம. அண்ட் கண்டிப்பாக ஒரு வார்த்தையும் கிளியராக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். அண்டு இந்த பாட்டுடைய மீனிங்கை எப்போவுமே புரிஞ்சுக்கிட்டு தான் பாட நம்ம வந்து முயற்சி பண்ணணும். கண்டிப்பாக சும்மா ஒரு டியூனுக்காக இல்லை, அந்த பாட்டுடைய மீனிங்கை கண்டிப்பாக கிளியர் ப்ரொனன்சியேஷன் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அந்த மீனிங்கை புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கும் சரி, நம்ம பாடுறது கேட்குற மற்றவங்களுக்கும் சரி, நம்ம கூட சேர்ந்து பாடுறவங்களுக்கும் சரி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இந்த பாட்டு எல்லா கிராம சபைகளிலும் சரி, எல்லா சிம்பிள் காங்கிரிகேஷனல் சர்ச்சஸ்லையும் பாடக்கூடிய ஒரு பாட்டு தான். நிறைய பேர் வந்து ஞானப்பட்டு பெரிய விஷயம் அப்படி இப்படின்னு நினச்சிக்கிட்டு இங்கே கிராம சபைகளில் பாடுறதில்ல. கண்டிப்பாக இந்த பாட்டை நீங்கள் பாடுங்க. நான் உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்துட்ருக்கேன், உங்களுக்கு ஒரு காம்ப்ளிமெண்ட் தரேன். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பாட்டை வந்து ஒரு ரெக்கார்டிங் மாதிரி நான் பண்ணி அது ஒரு பேக்கிங் ட்ராக் மாதிரி நான் லிங்க் கொடுக்குறேன். கிளிக் பண்ணி உங்கள் சர்ச்சில் உங்கள் ஸ்பீக்கரில் போட்டு அதுக்கு மேலே நீங்கள் பாடிக்கலாம். ஓகேவா? அதுக்கு மேலே நீங்கள் பாடிக்கலாம். இதே பாட்டை ஒரு ரிப்பீட்டடாக ஒன்றும் இல்லை, ரிப்பீட்டடாக வரக்கூடிய ஒரு ஹிம் தான். இன்னொரு வாட்டி ஒரு 2-3 ஸ்டான்சஸ் நான் உங்களுக்கு வாசித்து பாடி காட்டுறேன். நான் அதை ரிப்பீட் பண்ணி நான் வாசித்து உங்களுக்கு MP3 போடுறேன். நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணி கேட்கும்போது எங்கே ஆரம்பிக்கணும், எங்கே பாடணுன்றது உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ நீங்கள் ஒருவேளை உங்கள் சர்ச்சில் ஹிம்ஸ் வாசிக்கிறதுக்கு ஆள் இல்லை, அல்லது உங்கள் சர்ச்சில் கீபோர்ட்லாம் கிடையாது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னு சொன்னால் இந்த பேக்கிங் ட்ராக்கை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பாடுறதுக்கு நல்லாயிருக்கும். அண்ட் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் சேர்ந்து பாடலாம் இந்த பாட்டை. அண்ட் வந்து ஜி மேஜர், ஸோ ஒரு கம்ஃபர்டபுள் பிட்ச் தான் இந்த பாட்டுக்கு ஏற்ற ஒரு கீ சிக்னேச்சர் தான். அண்டு ஒரு ஸ்லோவாக ஸ்டெடியாக டெம்போவில் போங்க, ரொம்ப ஃபாஸ்ட்டாக போடணும்னு அவசியம் இல்லை. அண்ட் வந்து ஒரு ஃப்ரேஸ்க்கு ஒரு வரி முடிஞ்ச உடனேயும் ப்ரீத் விட்டுக்கலாம். சாஃப்ட் டைனாமிக்ஸ், ரொம்ப கத்தி பாட வேண்டிய அவசியம் இல்லை. சாஃப்டாக பாடும்பொழுது பாட்டு அழகாக வரும். ஓகே. அண்டு மெலடியை சிம்பிள் அண்ட் கிளியராக பாடுங்க. அண்டு ஒரு வரிகளுக்கும் உள்ள மீனிங் புரிஞ்சுக்கிட்டு நம்ம பாட முயற்சி பண்ணுவோம். அண்ட் கண்டிப்பாக சிங் ப்ரேயர்ஃபுல்லி. திஸ் இஸ் எ சாங். இது ஒரு சங்கீதம், இதை ஜபசந்தியோடு பாடுவோம். அண்ட் இந்த பாட்டிலோட ஸ்பிரிச்சுவல் மெசேஜ் நம்ம என்னென்னா, கடவுள் நம்மளுடைய மெய்ப்பராக இருக்கிறாரு, நம்மை காக்கிறவராக இருக்காங்க.
அண்ட் நம்மை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறாங்க. அண்டு கண்டிப்பாக சங்கீதம் 23 ஒரு விசுவாசத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சாம் அது சங்கீதம். ஏதாச்சும் நம்மளுக்கு லைஃப்பில் வந்து ஒரு ஷேக் வரும்பொழுது கண்டிப்பாக நம்ம சங்கீதம் 23 படிக்கலாம். பயத்தை போக்குது, சமாதானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஆக்சுவலாக நான் பல நாட்கள் யோசித்த ஒரு விஷயம் உண்டு. என்னென்னா கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு சங்கீதம் 23 நம்ம பார்க்குறோம். புதிய ஏற்பாட்டில் யோவான் 10 நினைக்கிறேன், எக்ஸாக்ட் செக் பண்ணி பாருங்கள். ஏசாமி சொல்கிறாங்க, ஏசு கிறிஸ்து சொல்கிறாங்க என்னென்னா, நானே நல்ல மெய்ப்பன் அப்படின்ற வார்த்தையை ஏசு கிறிஸ்து பயன்படுத்துகிறத நம்ம பார்க்க முடியும். ஸோ உங்களுக்கு ஒருவேளை ஜீசஸ் கடவுளா இல்லையான்ற டவுட் இருந்துச்சுன்னா, கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறாருன்னு தாவீது சொல்கிறாரு, ஏசு கிறிஸ்து சொல்கிறாங்க நானே நல்ல மெய்ப்பன். அப்போ வந்து ஜீசஸ் கடவுள்ன்றதுக்கு இதுவும் ஒரு ப்ரூஃபாக இருக்குது. ஓகே, ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அண்ட் இந்த மாதிரி வசனங்களை வச்சு பாட்டு எழுதி அதை பாடும்பொழுது, வேத வசனங்கள் அடிப்படையில் பாடும்பொழுது, சத்தியத்தை உண்மையை நம்ம பின்பற்றுறதுக்கான வாய்ப்புகள் தான் நிறையா இருக்குது இல்லையா? நம்ம மனசுக்கு தோன்றது எல்லாத்தையும் நம்ம எழுதுறதை விட கண்டிப்பாக நம்ம லைஃப்லோட எக்ஸ்பீரியன்ஸஸ் வச்சு பாட்டு பண்ணுறதுன்றது ஒரு நல்ல விஷயம். பட் அதுவுமே பிப்ளிக்கலாக இருக்கிறது ரொம்ப ரெக்கமெண்டட். இப்போ இந்த வசனம் பாருங்கள், இந்த ஞான பாட்டு பாருங்கள், பைபிள் அடிப்படையிலே இருக்குது. ஸோ கரெக்டான ட்ரூத், கரெக்டான சத்தியத்தில் நாம் இருப்போம். ஓகே, நம்ம வழிவு போகாததுக்கான வாய்ப்புகள், அதாவது ஐடியாலஜிக்கலாக வழிவு போகாததுக்கான வாய்ப்புகள் நிறையா நமக்கு இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த பாட்டை நான் ஒரு வாட்டி வாசிச்சுட்டு ஒரு 3 பேராகிராஃப்ஸ் நான் உங்களுக்கு 2-3 ஸ்டான்சஸ் நான் உங்களுக்கு பாடி காட்டுறேன். என் மெய்ப்பர் கர்த்தரானவர் ஆரம்பித்து ஜீவாற்றினால் கால்வாய்களை ஓர் வேளை ஜோதியின் இன்றியே நான் முடிஞ்ச அளவுக்கு கரெக்டாக பாட ட்ரை பண்ணுறேன். ஓகே, நான் நல்ல பெரிய சிங்கர்லாம் கிடையாது. அவரோட்டி ஆர்கன் வாசித்து நான் இப்போ பைப் ஆர்கன் வாய்ஸ் சூஸ் பண்ணிருக்கேன். இதே வாய்ஸில் நான் உங்களுக்கு வந்து பேக்கிங் ட்ராக் நான் வந்து இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். டவுன்லோட் பண்ணி உங்கள் சர்ச்சில் ஜஸ்ட்டு மிக்சர் ஸ்பீக்கர் இருந்தால் போதும், நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் பாடலாம். ஓகேவா? பாட ஆரம்பிக்கலாம். ஓகே, ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வாசிச்சுக்கிட்டு பாடுறேன். ஒரு வாட்டி வாசிக்கிறேன், அப்புறம் நான் பாடுறேன். ஒரு வாட்டி ஃபுல்லாக வாசிச்சுட்டு அப்புறம் பாடுறேன்.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி தான் அந்த பாட்டை பாடணும். ஆக்சுவலாக 5 ஸ்டான்ஸாக இருக்குது இந்த பாட்டில். நீங்கள் மற்ற 4ம் 5யும் நீங்கள் பாடி பாருங்கள். உங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட் மாதிரி நான் தரேன், நீங்களே பாடி பாருங்கள். பேக்கிங் ட்ராக் தரேன், அதை வச்சு பாடி பாருங்கள். ஆக்சுவலாக முடிஞ்ச அளவுக்கு இந்த பாட்டை வந்து எப்படி உங்களுக்கு பாடணுன்றதை நான் இந்த வீடியோவில் கற்றுக் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேறு என்ன டீட்டெயிலிங் வேணுன்றதை நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா? கண்டிப்பாக இதன் மூலமாக நிறையா சர்ச்சில், கிராம சபைகளில் அதாவது ஒரு கைடன்ஸ் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு ப்ராப்பர் கைடன்ஸ், ப்ராப்பராக லுத்ரன் லிட்டர்ஜி, ஆர்டர் ஆஃப் சர்வீஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுறதுக்கு சரி, ஹிம்ஸ் பாடுறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த சேனல் வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது மூலமாக எல்லா சர்ச்சஸையுமே எம்பவர் பண்ணணுன்ற ஒரு ஆசை இருக்குது. கேப்ஸை ஃபில் பண்ணணுன்ற ஆசை இருக்குது. உங்களுடைய தேவைகள் என்னன்றதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கேற்ற மாதிரி நான் வீடியோஸ் நான் போடுறேன். வரும் வீடியோஸில் இன்னும் நம்ம நிறைய ஹிம்ஸ் பார்ப்போம், ஆர்டர் ஆஃப் சர்வீசஸ் பார்ப்போம், எப்படி அதை பண்ணலாம் அப்படின்றது எல்லாத்தையும் பார்ப்போம். இஃப் பாசிபிள் சர்ச் ஹிஸ்ட்ரி, பல விஷயங்களும் நம்ம பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ வாட்ச் பண்ணிட்டுருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்டு நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி பேக்கிங் ட்ராக் போடுறேன். உங்கள் சர்ச்சில் நீங்கள் பேக்கிங் ட்ராக் உங்கள் கீபோர்டு இல்லை, அல்லது எனக்கு இந்த ஹிம் வாசிக்க தெரியல அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் இந்த பேக்கிங் ட்ராக் யூஸ் பண்ணலாம், யூஸ் பண்ணி பாடலாம். டைமிங்க்கு ஏற்ற மாதிரி பாடுங்க. முடிஞ்ச அளவுக்கு அந்த பேக்கிங் ட்ராக்கில் பின்னாடி லைட்டாக மைல்டாக நான் ஹை ஹேட் பீட் வைக்கிறேன். ஸோ உங்களுக்கு டைமிங்கில் பாடுறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச். சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கு, வில்லேஜ் மினிஸ்ட்ரி பண்ணுறவங்களுக்கும் சரி, வில்லேஜ் சர்ச்சில் இருக்கிறவங்களுக்கும் சரி, இந்த சேனலை சஜஸ்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக லுத்ரன் லிட்டர்ஜி எல்லாத்தையும் நம்ம ப்ராப்பராக ஃபாலோ பண்ணணும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.